மீண்டும் பொறுமையான நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அட்வொகேட் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மிகப்பெரிய கொள்கைகள் அரசாங்கம் மூலமாக சாதாரண மக்களுக்கு புரிய முடியாத பெருங்கொள்கைகளை எளிமைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பின் மூலம் அவர்களுக்கு புரிய வைக்கும் ஒரு முயற்சி. அதுதான் பொறுமையாக. அதனால் இன்றும் அந்த பெரும் முயற்சிக்கு உதவி புரிவதற்கு கேபிஎம்ஜி நிறுவனத்தினுடைய பிரதி பணிப்பாளரும் பட்டய கணக்காளருமான ரதினி தோமஸ் அவர்கள் இப்போது இங்கே எங்களுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம் கஜமன் அவர்களுக்கும் அட்வொகேட் நேயர்களுக்கும். நீங்கள் கூறியது போல வரி என்பது மிகவும் ஒரு என்ன சொல்றது, காம்ப்ளிகேட்டடான ஏரியான்னு தான் சொல்லுவேன். புரிந்து கொள்வதற்கு முரணான ஒரு விஷயம், கஷ்டம்தான். அதாவது வரவு செலவு திட்டம் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு வரி கட்டமைப்பில் அடிக்கடி மாற்றம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நாங்கள் சமீபத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு சட்ட மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு காரணம் கடந்த 2 வரவு செலவு திட்டங்களில் பல திட்டங்கள் முன்மொழியப்பட்டாலும் அவை இப்போது தான் சட்ட மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பல மாற்றங்கள் வரியில் இணக்கப்பாட்டிற்கு ஏதுவாக பல மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வருகிறது. அதாவது இவை கூடுதலாக IMF உடைய தூண்டுதலினால் தான் இவை அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதும் அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் அதை கூறியிருக்கிறது. பார்ப்போம். முக்கியமாக நாங்கள் சாதாரணமாக வரி என்று புரிஞ்சு கொள்றதுக்கு நேர் வரி நேரில் வரி என்று நாங்கள் போவோம். அப்போ அந்த முதல் இறை வரி என்ற என்ன, உள்நாட்டு வரி என்ற என்ன ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று கொடுத்து கொண்டு போவோம். அப்போ நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக போக அந்த கண்டெக்ஸ்ட் அவைக்கு புரியக்கூடியதாக இருக்கும் பார்க்குறது. இப்போ நீங்கள் கூறியது போல் வரி என்றது நேர் வரி நேரில் வரி 2 வகையான வரிகளை நாங்கள் காக்கலாம். நேர் வரி கூடுதலாக உங்களுடைய லாபத்தின் மீதான வரியாகத்தான் கருதப்படுது. அதாவது உள்நாட்டு இறை வரி திணைக்களத்தினால் வருமான வரி சட்டங்கள் மூலமாக வசூலிக்கிறது தான் கூடுதலாக நேர் வரியாக காணப்படுகிறது. நேரில் வரி என்ற நேரம் உங்களுடைய பாவனைகள், உங்களுடைய சேவைகள் நீங்கள் கொள்வனவு செய்யும் போது பண்டங்கள் சேவைகள் மூலமாக வசூலிக்கப்படுறது தான் நேரில் வரி. அதாவது நாங்கள் சொல்லுவோம் வெட் வரி என்று சொல்லுவோம். கூடுதலாக வெட் வரியை பார்த்தோம்னா உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் வெட் வரி இப்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது. நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு முன் பார்த்தோம் என்றால் மத்திய தரைக்கடல் நாடுகளில் வரிகளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அங்கேயே முதல் தடவை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வெட் வரி தான், நேரில் வரி தான். காரணம் பொருளாதாரத்தில், அதாவது பொருளாதாரத்தில் பின்னடைவுள்ள நாடுகளில் நேரில் வரிகள் தான் அதிகமாக வசூலிக்கப்படும். காரணம் பொதுமக்கள் எல்லாரும் சனத்தொகையில் எல்லாருமே அதில் ஒரு பகுதியை செலுத்துவார்கள். கடந்த அரசாங்கத்தின், அதாவது கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி கூறிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த நேர்வரி நேரில் வரி அந்த ப்ரொப்போர்ஷனை அவர் சற்று குறைது. அதாவது நேர் வரியை அதிகமாகவும் நேரில் வரியை சற்று குறைவாகவும் வசூலிப்பதற்கான பல திட்டங்களை எதிர்காலத்தில் கொண்டு வருவார்கள் என்று அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் கூறியது. ஆகவே நேரில் வரி என்ற நேரம் நாங்கள் வெட்டை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லெவி என்று இருக்குது, SSCL இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இறக்குமதி செய்யும் போது, பண்டங்களை இறக்குமதி செய்யும் போது கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, அப்புறம் போர்ட்ஸ் அண்ட் ஏர்போர்ட், அதாவது பெல் என்று சொல்வோம். ஸோ அந்த வகையான வரிகள் எல்லாம் நேரில் வரிகளாகத்தான் காணப்படுகிறது. அதாவது நாங்கள் பார்க்குறது நேர் வரி வருமான வரி மட்டும்தான். ஆனால் அது தவிர பல நேரில் வரிகளும் காணப்படுகிறது. அதை விட இப்போ இன்னொன்று புதுதாக நீங்கள் லாபத்தை கையில் வச்சிருக்கிறதுக்கு அது மீண்டும் ஒரு வியாபாரத்துக்கோ அல்லது நாட்டினுடைய செயற்பாடுகளுக்கோ இல்லாமல் தக்க வைத்தாலும் அதையும் வித் ஹோல்டிங்னு சொல்லி ஒரு டேக்ஸையும் இப்போ நவீன காலங்களில் நாங்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இப்போ நாங்கள் இப்போது பயன்படுத்துகிற வருமான வரி சட்டத்தில் அது மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஆனால் 2006ஆம் ஆண்டு நாங்கள் பழைய வருமான வரி சட்டத்தை பார்த்து கொண்டோம் என்றால் நீங்கள் சொன்னது போல் தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு வரி வசூலிக்கப்பட்டது. அதாவது கூடுதலாக பங்கு லாபமாக பங்குதாரருக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது கம்பெனியுடைய நிறுவனத்துடைய ப்ராஃபிட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட வேண்டும்
என்பதுதான் குறியாக இருந்து அவ்வாறு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத விடத்திலும் ஒரு வரி வசூலிக்கப்பட்டது. அதாவது ஒரு ஒரு கட்டமைப்பு மூலமான ஒரு செயற்பாடு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே இருக்கிற பெரிய கொஷன் கேள்விக்குறி என்னென்னா, உண்மையாகவே பட்டய கணக்குன்னு சொல்லும்போது முதலில் லிஸ்டட் நாங்கள் எங்களுடைய வருமானம் என்ன, பொருட்கள் சேவைகள் எவ்வளோ விற்பனை ஆகுதுன்னு சரியான அந்த எண்ணிக்கைகள் ஒரு போர்டில் இருந்தால் தான், அது ஒரு மேசையில் போடப்பட்டால் தான் அதை அறவிடுறதுக்கான சரியான நியாய தர்மம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெரிய பேசு பொருளே உண்மையிலே இளைஞர் அத்தனை பேருடைய உண்மையாக இந்த வருமானம் மற்றும் இந்த பொருட்கள் சேவைகள் மீது அறவிடப்படுகின்ற இந்த பணம் சரியான முறையில் அரசாங்கத்துக்கு காட்டப்படுகிறதா, எழுதப்படுகிறதா, இது ஒரு பெருங்கேள்வி. ஏனென்றால் அண்மையில் ஒரு பெரிய பேசு பொருளே உலகிலேயே சொத்துக்கள் வாங்குவதற்கு முடியாத ஒரு 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 சிட்டி, ஒரு நகரம் என்ற பெயரை உலகத்திலே கொழும்பு வச்சிருந்திருக்கு. ஏன்னா இலங்கையில் உச்சகட்டத்தில், அதாவது எளிமையாக சொன்னால் ஒரு 30 லட்சம் ஒரு மாத சம்பளம் எடுக்கக்கூடிய ஒருவரால் கூட இலங்கையினுடைய மையப்பகுதியில் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியாது 20 வருஷம் லோன் போட்டு. இதை மிக எளிமையாக சொன்னால் நானும் அதை பார்த்தேன். ஆனால் அப்படின்னா என்ன, உண்மையாகவே இந்த வரி கட்டமைப்பு ஒரு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு 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 இதில் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் அதில் இருந்து செய்கிறீங்க, அரசும் சொல்லி கொண்டிருக்கு. எல்லாருமே நாங்கள் அரசுக்கு தான் விரலை காட்டுறோம். ஆனால் எங்களுடைய ஒழுக்கங்களே மிகப்பெரிய கேள்வி இருக்குன்றது தான் அந்த கேள்விக்குறி. நாங்கள் அதை ஆரோக்கியமாக அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறோம். அதுதான், அதனால தான் அரசாங்கமும் என்ன சொல்கிறதுன்னா வரி இணக்கப்பாடு முக்கியமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இப்போ நாங்கள் இப்போ சட்டமூலத்தை பார்த்தோம்னா பல விடயங்கள் வந்து அதற்காக, அதாவது பெனல்டிஸ் மூலமாக அரசாங்கம் வந்து இந்த வரி கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு முயற்சியை தான் இப்போது நடத்தி மிக கடுமையாக செய்து கொண்டு முதல் சவாலே அதுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு நபர் அவருக்குரிய வரியை சரியாக செலுத்தினார் என்றால் அந்த வரி சுமை உண்மையாகவே குறைவடைய வாய்ப்பு இருக்கு, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் பொதுமக்களுடைய கேள்வி ஒன்றும் இருக்கிறது தானே ரஜினி. என்னன்னா, இப்போ ஒரு வெளிநாட்டில் எங்களோட வாழ்க்கை தரத்துக்கான சகல பங்களிப்பையும் அரசு கொடுக்குது. அப்போ எங்கள்கிட்ட வரியை நீங்கள் அறவிட்டால் பரவாயில்லை. ஆனால் இலங்கையில் எங்களோட வாழ்க்கை தரத்துக்கான எந்த ஒரு சுமையையும் அரசு கொடுக்கல. அதுவும் வந்து என்ன, கல்வியும் என்ன சுகாதாரமும் இலவசம் என்று சொன்னாலும் தரமான சுகாதாரம் தரமான கல்வியையும் வந்து அதே நேரத்தில் தனியார்கிட்ட கொடுத்துருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் ஏன் உண்மையாகவே எங்களுடைய உழைக்கிற பணத்தை கொடுக்கணும் என்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா 3ஆம் உலக நாடு. அப்போ இந்த சவால்களையும் நாங்கள் பேச வேண்டும் தானே. கட்டாயமாக அதற்காகத்தான் அரசாங்கம், நான் மறுபடியும் ஏன் அந்த விஜயத்தை சொல்கிறேன் என்றால் அதைத்தான் அரசாங்கம் முதல்ல இருந்தே சொல்ல, அதாவது வரவு செலவு திட்டத்தை, கடந்த வரவு செலவு திட்டத்தை மட்டுமில்லை, அதற்கு முன்னிய வரவு செலவு திட்டத்திலையும் அரசாங்கம் ஆணித்தனமான கூறிய ஒரு விஷயம், நாங்கள் வரி கட்டமைப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதற்காகத்தான் பல நடவடிக்கைகளையும் உள்நாட்டு இறைவனி திரைக்களம் எடுத்திருக்கிறது. உதாரணமாக சொல்லுவோம் என்றால், இப்போ நீங்கள் ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு 3 வருடத்துக்கு முன்னுக்கு ஒரு வாகனம் வாங்குறது, கோவிட் இல்லை என்று நினைத்துக்கொள்வோம். 3 வருடத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்குறேன்னா உங்களுக்கு வந்து டின் நம்பர் வந்து கட்டாயமாக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் இல்லை, நீங்கள் வண்டி வாங்கணுமெண்டா, உங்களோட காரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுமெண்டா கட்டாயம் உங்களுக்கு ஒரு டின் இலக்கம் தேவை. ஆகவே இந்த மாதிரியான விடயங்கள் வந்து எங்களுடைய வரி டேக்ஸ் நெட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து விஸ்தரிக்கின்றது. அப்போ பல அந்த வரி கட்டமைப்புக்குள் வருவார்கள். அப்போ அவ்வாறான நபர்கள் வர்ற நேரம் என்ன நடக்கும்னா, நீங்கள் சொன்னது போல குறைந்த வருமானம் பெறுறவர்கள் மேலே வரிச்சுமை குறைக்கும், நிறைந்த வருமானம் அதில் உள்ளடக்கப்படும். இப்போது ரஜினி, இந்த டின்ன்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த நிகழ்ச்சி செய்து கீழே எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க தானே. நாங்கள் பேசிக்கொண்டிருக்க எனக்கு அந்த கமெண்ட்ஸ் விஷுவலில் வருது. இப்போ கேட்பாங்க, இந்த டின்ன்றீங்க, உண்மையாகவே நாங்கள் சொல்கிற அளவுக்கு யதார்த்தமான பொதுவான பாமர மக்களுக்கு இது பரிச்சயம் இல்லை, இன்னும் இல்லை. பேசி டின் நம்பர்ன்னு சொல்கிறோம், பரிச்சயம் உண்மையிலே இதை எப்படி பதியணும், இதுதான் நம்மளோட கேள்வி. சரி, அதையும் சொல்லிகிட்டே போயிடுவோம், பிறகு கீழே வந்து கமெண்ட்ஸ் வரும், கரெக்டாக வரும். டின் இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, உங்களை தேசிய அடையாள அட்டை நம்பர் அப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு வரி செலுத்துபவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு இலக்கம் தேவை, உங்களுக்காக பிரத்யேகமான ஒரு இலக்கம்.
ஆகவே இந்த இலக்கத்தை வந்து நீங்கள் வந்து சில வேளைகளில் என்ன நடக்கிறது என்றால், இப்போ உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் இருக்கட்டும், நிலையான வைப்பொண்டு இருக்குன்னு வைப்போம். வங்கி வந்து அதற்கான வரியை அதாவது அந்த வட்டியில வரியை கழித்து மீதி தொகையை தான் எங்களுக்கு தரும். ஆகவே சில நபர்களுக்கு என்ன நடந்தது என்றால், அவ்வாறு வங்கி அந்த கழிப்பை மேற்கொள்ளும் போது ஒரு டின் நம்பரை திறந்திருப்பாங்க. அப்படி உங்களுக்கு டின் நம்பர் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தால், உள்நாட்டு இறைவணி திணைக்களத்தினுடைய வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு உங்களுக்கு அதில் சில விடயங்கள், அதாவது பேசிக்கான சில உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம், உங்களுடைய வதிவிடம் சம்பந்தமான அத்தாட்சி பத்திரம், அந்த மாதிரியான விடயங்களை கொடுத்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு நம்பர் வரும், ஒரு 2-3 நாள் உங்களுக்கு நம்பர் வரும், உங்களுடைய இமெயிலுக்கு நம்பர் வரும். இப்போ நாங்கள் எல்லாருமே என்ன மின்னஞ்சல் எல்லாமே நாங்கள் வந்து ஃபாஸ்ட் மூவிங் வெளில இருக்கிறது. இப்போ நேர்கள் கேட்கலாம், நாங்கள் சரியாக www சொல்லி இல்லையாட்டு ஒன்றும் தேவையில்லை, இன்னான்ற வேல்யூ அப்படி இல்லாட்டி வந்து உள்நாட்டு இறைவரி தமிழே நீங்கள் கூகுளுக்கு வாய்ஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதுண்ட வெப்சைட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள்லேருந்து அது உங்களுக்கு சர்ச் பண்ணி தந்துடும். அப்போ இப்போ பிரச்சனையே இல்லை. என்னை போன்ற வயது மிக்கவர்கள், பூமர்ஸ், இப்படியானவர்கள் எங்களுக்கு புரியலைன்னு சொன்னால் தயவுசெய்து எங்களுடைய குழந்தைகள்கிட்டையோ அப்படி இல்லாட்டி இந்த தம்பி தங்கைகள்கிட்ட கேட்டால் அவங்க தங்களோட பாட்டு காட்டுவாங்க, எனி கமெண்ட்லேயே பேச மாட்டாங்க. இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்னுக்கு ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் ஒரு டின் இலக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் கூடுதலான நபர்கள் வந்து இப்போது டின் இலக்கத்தை பெற்றிருக்கலாம். ஆகவே நீங்கள் கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் என்னென்னால், நீங்கள் உங்களுடைய டின் இலக்கம் இருந்தால் உங்களுக்கு ஒரு வரிக்கோவை வழங்கியிருந்தால் கட்டாயமாக அந்த வரிக்கோவையை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது நாங்கள் முதல்லேருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் வரி இணக்கம். ஆகவே இந்த ரிட்டர்னை நீங்கள் சப்மிட் பண்ணுற நேரம், அதாவது வரிக்கோவையை நீங்கள் சப்மிட் பண்ணுற நேரம், அந்த டேக்ஸ் நெட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ அரசாங்கத்துக்கு உங்களுடைய வருமானம் பற்றிய எல்லா விடயங்களும் தெரிய வரும். முக்கியமாக இது சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நாங்கள் பார்க்காத ஏரியாஸ் இருக்குது, இந்த டியூஷன் டீச்சர்ஸ், இப்படி இதுகளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் அதை பற்றி இல்லையென்று இப்போ சகல சேவைகளுக்கும் சகல வர்த்தக அசைவுகளுக்கும் டின் இலக்கம் கட்டாயமாகப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வந்து ஒரு தவறான விடயம் இல்லை. என்னென்னா, நாங்கள் அட்வொகேட்டால் நிகழ்ச்சியில் தர்றது முக்கியமாக பொதுமக்களுக்கான ஒன்று தான். இது மிக நன்மையான விடயம் என்னென்றால், அதற்கு பின்னர் வரக்கூடிய அரசின் எழுச்சியின் சலுகைகள் அல்லது வந்து ஒரு எதிர்வரும் காலங்களில் குறிப்பாக ஒரு அரச பாடசாலையில் உங்களுக்கு குழந்தையை சேர்க்க வேண்டும் என்றாலும் கூட, இது குறிப்பாக நீங்கள் ஒழுக்கமான ஒரு கோர்வைக்குள் இருக்கிறீர்களான்னு மறுபரிசீலனை செய்கிற காலம் வரும். இப்படி வெளிநாடுகள் இருக்கிறது போன்ற அமைப்புகள் இங்கே அமுல்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இதை ஒரு ஒரு கடுமையான ஒரு விடயமாகவோ, அல்லது இப்போ உண்மையாக சொன்னால் வருமானம் வந்தால் தான் வரி. நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீர்கள், முயற்சியாண்மையில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு என்டர்பிரனர், நீங்கள் ஒரு கடை வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு வருமானம் இன்னும் வர இல்லைன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தானே. அதனால் நீங்கள் டிஐஎன் என்றது போகிறது அதிசிறப்புன்னு நான் நினைக்கிறேன். சரியா நான் சொல்கிறது? உசிதமான ஒரு கருத்து. கோட்டை போடணும்னு அட்வொகேட் ஆகிட்டு. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது, இந்த முயற்சியாண்மை, தனிநபர், அந்த சேவைகள். இப்போது கடந்த வாரம் வந்து அந்த சட்டமூலத்தில் அவர்கள் சொல்லியிருக்கார்கள், ஒரு நிறுவனத்தினால் ஒரு தனிநபருக்கு ஒரு சேவை வருமானம் நீங்கள் செலுத்தினீங்களாக இருந்தால் அதற்கு டின் நம்பர் வேணும். ஏனென்றால் காரணம், அங்கே 5% வித்ஹோல்டிங் டேக்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. கடந்த வருடங்களில் வந்து இந்த சேவை வருமானங்கள் வந்து மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போது வந்து அது விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும், நீங்களும் இப்போ உங்களுக்கு அட்வொகேட்டால் இருந்து ஒரு பேமெண்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கும் 5% ஒரு கழிப்பு மேற்கொள்ளப்படும். ஆகவே இப்போ அது விஸ்தரிக்கப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டின் நம்பர் இல்லையண்டா உங்களால் அதை உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கொள்ள முடியாது. ஆகவே முக்கியமான விஷயம், டின் நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அப்படி வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிக்கப்பட்டால் தயவு செய்து உங்களோட வித்ஹோல்டிங் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ அது இன்னும் அந்த முறைமைக்குள்ளே இருக்கிற ஆழமான விஷயத்தையும் நாங்கள் போய் நல்ல ஒரு நேர்காணல் அழகாக செல்லுது. அதையும் நாங்கள் பேசலாம். என்னென்னா, இப்போ ஒரு பெருநிறுவனம் இருக்குது, நீங்கள் ஒரு சேவை வழங்குனர், அதாவது நீங்கள் ஒரு, நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், நீங்கள் ஒரு சப்ளையர். அப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் சப்ளையர்ன்னு வச்சுக்கோ, லாஜிஸ்டிக் குரூப்பில் டிரான்ஸ்போர்ட் சப்ளையர்.
உங்களுடைய களஞ்சிய சாலைக்கு நீங்கள் நெல் உற்பத்தி செய்பவர்களிடமிருந்து நீங்கள் உங்களுடைய போக்குவரத்தின் மூலமாக கொண்டு வந்து சேர்க்குறீங்க. போக்குவரத்துக்கு நாங்கள் ஒரு கட்டணம் கொடுக்குறோம். நான் இந்த நிறுவனம் நான் ஒரு பெரும் கட்டணம் கொடுக்குறேன். இந்த கட்டணத்துக்கு உங்களுக்கு டின் நம்பர் இருந்தால் மாத்திரம்தான், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்பர் நினைக்கிறேன், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்பர் இது இருந்தால் தான் நான் உங்களுக்கு இப்போ அந்த கட்டணம் செலுத்தலாம். ஏனென்றா எனக்கு பணத்தை வைத்திருக்கிறத விட நான் ஒரு சேவைக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சலுகை கொடுக்குது அரசு. இதுதான் நாங்கள் முக்கியம். இந்த வித் ஹோல்டிங்கன்றது தான் பலருக்கு அது தெரியல. இது ஒரு நல்ல விடயம். அதே நேரம் நீங்கள் அதை எடுத்துட்டு அந்த கட்டணத்தை நீங்கள் மீள பெற்றுக்கொள்றதுக்கான அமைப்பும் அரசு வழங்குது. அது ஏன் அதை அந்த டிஐஎன் ஏன் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா, நீங்கள் ஒஃபிஷியலி உண்மையாகவே பொறுப்புள்ள ஒரு சேவை வழங்குனர் என்கின்ற கட்டமைப்புக்கு வழங்குகிறீர்கள். அப்போ ஒரு நாட்டின் பொறுப்புள்ள சேவை கட்டமைப்பு என்பது மிக ஒரு கௌரவமான ஒரு நிலை. அந்த நிலையை நாங்கள் வாங்கிக் கொள்வது என்பது அரசினுடைய பல செயற்பாடுகளுக்கு பொது நேர்முகத்தில் இருப்பதனால் எங்களுக்கு பல நன்மைகள் பிற்காலத்தில் வரும். இந்த ஆரம்பம்தான் ஐரோப்பிய நாடுகளுடைய இந்த உண்மையான வரி மூலத்தின் தொடர்ச்சியாக ஆரம்பமாக காணப்பட்டது. ஏன்னா அந்த நாடுகள் வந்து வரி கட்டமைப்பில் மிகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பெனல்ட்டிஸ் வரும். இப்போ நாங்கள் சொல்வோம், இப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. வெரி என்ன சொல்கிறது, அவங்க அந்த வரிகளை வந்து அந்த டைமுக்கு எல்லாம் பே பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க சரியாக செஞ்சிருவாங்க. ஆகவே நாங்களும் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள் வர வேண்டும். அப்போதுதான் நாட்டின் முன்னேற்றத்தையும் எங்களால் அனுபவிக்க முடியும். இதே நேரம் இன்னும் ஒன்றும் இதுக்குள் உள்ளடங்கி இருக்கிறது. என்னென்றால் நாங்கள் சொல்ல போகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நாங்கள் செயற்படுத்துகின்ற மாற்றங்கள், ஒன்றை இன்னொரு இடத்துக்கு நாங்கள் மாற்றும் போது அதை இனம் காட்டாமல் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுத்த டிரான்ஸ்பரன்சியோடு செய்கிறது. அதாவது நாங்கள் ஒரு பணத்தை இன்னொரு விஷயத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், மாத்திரம் அந்த பரிமாற்றத்தில் உண்மைத்தன்மை வெளிப்பாடுத்தன்மை இருக்கிறதான்றதை மறுபரிசீலனை. இது ஒரு வியாபாரத்துக்கு ஒரு உன்னதமான ஒன்று, மிக உன்னதமான ஒன்று. அப்போ எனக்கு தெரியும், எங்களுக்கு ரதினி ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைடர், அவர் வெளிப்படைத்தன்மையோடு செய்கிறார். இது ரதினி என்ற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு நல்ல வேல்யூவை க்ரியேட் பண்ணும். பல நிறுவனங்கள் பயமில்லாமல் அப்போ இது உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம். அதன் சில நிறுவனங்கள் சொல்வார்கள், அதாவது இப்போ டேக்ஸ் கிளியரன்சஸ்க்கு போவோம். இப்போ கூடுதலாக ஹோட்டல்ஸ் எல்லாம் டேக்ஸ் கிளியரன்ஸுக்கு போவோம். அப்போ அவர்களில் முக்கியமான பார்க்குற விஷயங்கள் என்னவென்னா, உங்களுடைய வரிகள் எவை அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, அந்த விஷயம் கட்டாயம் பார்ப்பாங்க. அப்போ சில நிறுவனங்கள் அந்த அவுட்ஸ்டாண்டிங் டேக்ஸ்ன்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த மாதிரியான எந்த வரிகளுமே நிலுவையில் இருக்கக்கூடாது. இப்போ கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறேன், பங்கு பரிவர்த்தனையில் அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்கள், அவர்கள் இந்த வரி நிலுவைகளில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். வர்த்தக நாமத்திலேயே சிக்கல் வந்துடும். செய்வர்கள் நம்பத்தமே இல்லாமல் போயிடும். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது தான் எங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்பெரன்சி கோட், அதான் மிக முக்கியம், வெளிப்படைத்தன்மை உருவாக்குது. ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, நாங்கள் மிகவும் தங்கி இருக்கிறோம். போர்ட் சிட்டியாக இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஆகவே வெளிநாட்டவர்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் அவர்கள் பார்க்குற முக்கியமான விஷயம் இந்த டிரான்ஸ்பெரன்சி. ஆகவே அதனால் இந்த அதை விட ரதினி, டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நாட்டுக்கு அவர்கள் வரும்போது முதல் பார்க்குறது அதாகத்தான் இருக்குது. அதாகத்தான் இருக்கு. ஆகவே அதனால தான் இப்போ நாங்கள் இந்த போர்ட் சிட்டி ஆக்டாக இருக்கலாம், இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆக்டாக இருக்கலாம், அதுகளையும் பல மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. காரணம் இந்த டிரான்ஸ்பெரன்சியை அதிகரிப்பதற்காக. அதாவது நீங்கள் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினீங்களாக இருந்தால் உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் வரி சலுகைகள் கொடுக்கப்படும். இப்போ நாங்கள் சில நேரம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட கதைக்கிற நேரம் அவர்கள் சொல்கிற முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், அந்த கன்சிஸ்டன்சி. அதாவது வரி போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த வரி மாற்றமடையாமல் இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு முடிவெடுக்கிற விஷயம் இலகுவாக இருக்கும். ஆகவே இந்த டிரான்ஸ்பெரன்சி, கன்சிஸ்டன்சி, திஸ் கோஸ் ஹேண்ட்ஸ் இன் ஹேண்ட். ஆகவே அது ரெண்டும் மிகவும் முக்கியமான விஷயம். ஆகவே எங்களுடைய கொள்கைகள், அதாவது அரசு கொள்கைகள் அவ்வாறான ஒரு தொலைநோக்கோடு தான்
இப்போது அமுல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது நாங்கள் வரவு செலவு திட்டத்தை பார்த்தால் என்ன, அதற்கு பின் அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடனத்தை பார்த்தால் என்ன, எல்லாவற்றிலையும் இந்த விடயங்கள், அதாவது டிரான்ஸ்பரன்சி, கன்சிஸ்டன்சி, இந்த ரெண்டும் தான் முக்கியமாக காணப்படுகிறது. இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பெரும் குற்றச்சாட்டு இந்த அரச கொள்கை மாற்றமடைது. ஒவ்வொரு அரசும் தங்களுக்கேற்ற வகையில் அதில் வரியும் மாட்டிக்கொண்டு ஒன்று தான். இப்போ இந்த அரசு உண்மையை சொல்ல போனால் அது இடதுசாரி சிந்தனையோட அடிப்படையை கொண்ட அரசு. நாங்கள் என்பிபி என்றதை தேசிய மக்கள் சக்தின்னு சொன்னாலும் அடிப்படை ஒன்று இருக்குது. இப்போ அவர்கள் அப்பவும் பொதுமக்கள் சார்பானது என்கின்ற ஒரு எண்ணத்துக்கு இருக்கிற இருப்பினர். அதுதான் ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டார், மக்களுக்கு தான். ஆனால் உலக பொருளாதாரத்தினுடைய மையம் இருக்கிறது முதலாளித்துவ கேபிட்டலிசம் சிந்தனையில் தான் இருக்குது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு முரண்பாடு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. இந்த முரண்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த தற்போதைய அரசு இப்போ கடந்த வரி கொள்கை, அது முக்கியமாக இந்த வரி கொள்கைன்ற பெருமாற்றத்தை நான் இந்த அரசியல் அறிவோடு பார்த்தா மங்கள சமரவீர அவர்கள் இருக்கும்போது, அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது தான் முதல்ல இது ஒரு பெரிய விடயமாக வெளிக்கொண்டு வந்தார். அதற்கு முன்னர் ஓரளவு இருந்தாலும் அவர் கொண்டு வந்தார். அதற்கு பின்னர் நிதியமைச்சராக மஹிந்த ராஜபக்ச இருந்த காலமும் இருந்தது. அந்த கட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழப்பெற்றிருந்தன. தற்போது பெருமளவு மாற்றம் இந்த வரி கொள்கையில். அதே நேரத்தில் அண்மையில் வரி கொள்கை இந்த உப பிரிவுகள் பலவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன, மசோதா மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அரசியல் போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னென்னு சொல்கிறது, இப்போ வரி கொள்கைகள், இப்போ நீங்கள் மங்கள சமரவீர அவர் அந்த வரி கொள்கைகள் கூடுதலாக அந்த IMF அந்த மாடியூலோட வந்த ஒரு வரி கொள்கையாக தான். ஆனால் அந்த வரி கொள்கை எங்களுக்கு அவசியமாக இருந்தது நாட்டை முன்னேற்றுவதற்காக. அதற்கு பின் 2019ஆம் ஆண்டு வரி கொள்கைகளில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அவ்வாறு பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுற நேரம் அரசாங்கம் அதற்கான அந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸை செய்திருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் பல IMFோட பல சந்தர்ப்பங்களில் விவாதம் செய்து தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ கடந்த வருடம் அந்த டேக்ஸ் ஃப்ரீ த்ரெஷோல்டு அதை தனிநபர்களுக்கு குறைத்தார்கள். ஆகவே அதனால் வரல வரி நட்டத்தை ஈடு செய்வதற்கு வேறொரு வகையில் அவர்கள் அதை ஈடு செய்ய வேண்டும். ஆகவே அந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ன்றது மிகவும் முக்கியம். ஆகவே இந்த அரசாங்கம் அந்த IMF அந்த வழி நடத்தலையே தான் கொள்கைகளை அரச பரிந்துரைகள் IMFினுடைய சர்வதேச நாணயத்தின் பரிந்துரைகள் சொல்லப்படும் போது சொன்னது போன்ற மிக முரணான ஒரு போக்கு கொண்டு அரசிடம் இருந்தது. பின்னர் அது ஒரு உடன்பாட்டுக்கு வந்தது. தொடர்ந்தும் IMFக்கு அரசு சொல்லப்பட்ட விடயம் தனிநபர் மீது கூடுதலான சுமை, வரி சுமை சுமத்துறது அது முடியாத காரியம் என்று. அதுக்கு பல காரணம் இருக்கு. என்னென்றால் அரசு சார்பானவன இல்லை. ஆனால் இந்த அரசு எடுக்கும்போது திரைசேரியே இல்லை. நாங்கள் சில யதார்த்தத்தையும் பேசத்தானே வேண்டும். திரைசேரியே இல்லாத ஒரு சூழலில் எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் அரசு கொடுக்க ஒரு ப்ரொமிஸை கொடுக்க இயலாது. அப்போ அப்படி இருக்கிற நேரம் இப்போ IMFன்னு இந்த பரிந்துரைகளும் எவ்வளவு தூரம் எங்களை மாதிரி ஒரு நாட்டில் இப்போ அதை அமுல்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று உங்களோட அனுபவம் சொல்லுது? ஒரு கஷ்டமான கேள்வி தான். ஏனென்ற காரணம் நாங்கள் பார்த்தோம் 2019ஆம் ஆண்டு IMFுடைய அந்த நிதி அந்த கொள்கைகளை விட்டு அரசாங்கம் வெளியில் வர நேரம் நாட்டு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சது. கியூஸ் எல்லாம் இருந்தது. ஆகவே அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு சில காலம் ஆயிடுது. ஆகவே இந்த அரசாங்கம் அந்த தவறை மீண்டும் செய்யாது. ஆகவே அதனால தான் அரசாங்கம் என்ன செய்ததுண்டா, இந்த கடந்த வரி அதாவது கடந்த வருடம் கொண்டு வரப்பட்ட திருத்த சட்டத்தில் அந்த டேக்ஸ் ஃப்ரீ த்ரெஷோல்டை இண்டிவிஜுவல்ஸுக்கு அதிகரித்தது. ஆனால் அந்த அதிகரிப்பு சாதாரண மக்களுக்கு, அதாவது மிடில் இன்கம் ஏர்னர்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோமே, அவர்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. ஆனால் அதிக வருமானம் செலுத்துகிறவர்களுக்கு அது ஒரு சவாலாக தந்தது. அதே மாதிரி தான் வாகன இறக்குமதியிலையும் நாங்கள் பார்க்குற நேரம் அரசாங்கம் லக்ஸரி வெஹிக்கிள்ஸுக்கு பல வரிகளை விதித்திருந்தது. ஆனால் சாதாரண வெஹிக்கிள் அதுகளுக்கும் வரி விதிக்கத்தான் செய்யுது. ஆனாலும் சில வேளைகளில் ஒப்பீட்டளவில் சற்று குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் அதிக லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் என்று பார்க்குற நேரம் அதற்கு
வரியை அதிகரித்து நாங்களும் பார்த்துருக்கிறோம் தானே. கோவிட்டுக்கு பிற்பட்ட காலகட்டத்தில் தற்போது 1.5 கோடிக்கு போகக்கூடிய வாகனங்கள் 8.5 கோடிக்கு ஒரு அமைப்புக்குள்ளே வீழ்பட்டு கொண்டிருந்தது. என்னென்னா இந்த பணத்தை வந்து வெளியில் போகாமல் பண்ணுறதுக்கு. இதுக்கு தான் இந்த டிஐஎன்எம் டேக்ஸும் தேவைப்படுது. ஆகவே அது ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்போ அரசாங்கத்தினால என்ன சொல்றது, ஒரு விவரங்களை சேகரித்து கொள்ள முடியும். இல்லை, அது உண்மையாம்மா. என்னென்னா 100% இலங்கை மக்கள் என்று எடுத்துக்கொண்டோம்னா 96% மக்கள் அவ்வளவு செயற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கும் போது அன்னளவாக ஒரு 40-50% பணம் ஒரு 5% மக்களிடையே இருக்குது. அப்போ அந்த 5% மக்களிடையே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது தங்களுக்கு தாங்கி கொண்டிருக்கு, மீள செய்யல் தோல்டில் இருக்குது. அதை வெளியில் எடுக்கணுமென்று இப்போ இதை இன்னும் வெளிப்படையாக சொன்னால் 2000 ரூபாய் நோட்டை இந்தியா ஏன் நிப்பாட்டி 500 ரூபாய்க்கு கொண்டு வந்து பிறகு எப்படி டிஜிட்டல் கரன்சிக்கு மாறி இன்றைக்கு அதை வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வந்ததே இந்த செயற்பாடுகளுக்காக தான். சரி, நான் சொல்கிறேன் சரிதான். சரி, அது இது ஒரு நல்ல மாற்றமாக பொதுமக்கள் குறைஞ்சு கொள்ள வேண்டும் என்றால். ஆனால் இதுல பொதுமக்கள் சில விடயங்கள் என்னவென்றால் அந்த டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ் கூட என்று சொல்லுவாங்க சில நபர்கள், அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அந்த விஷயங்கள் அதிகம் என்று சொல்றாங்க. ஆகவே அரசாங்கம் சில அந்த விஷயங்களையும் கருத்தில் கொள்ளுது. இப்ப புதுசாக இப்ப கடந்த வாரம் வந்த திருத்த சட்டத்துல ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஊழியர் வருமானம் பெறுபவர்களாக இருந்தால், இப்போ ஊழியம் வருமானம் பெற நேரம் உங்களுக்கு அப்பிட் கழிக்கப்படுது. அப்ப நீங்கள் அப்படி அப்பிட் கழிக்கப்படுறதோட மட்டுமல்லாமல் உங்களுடைய வட்டி வருமானம், வருடாந்த வட்டி வருமானம் 5000 விட குறைவாக இருந்தால் நீங்க வரிக்கோவையை சமர்ப்பிக்க தேவையில்லை. ஆகவே அரசாங்கம் சில சலுகைகளையும் வழங்கத்தான் செய்யுது. இப்ப உதாரணமாக பார்த்தோம்னா, நாங்க இந்த எல்லாரும் டின் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்ல நேரம் சில ஆட்கள் சொன்னது வந்து, எனக்கு வட்டி வருமானம் வாரதில்லை, எனக்கு வட்டி வருமானம் ஒரு 100 ரூபா இல்லாட்டி ஒரு 200 ரூபா அப்படிதான் வருது, மற்றதெல்லாம் என்னுடைய அப்பிட் கழிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நான் எதற்கு வரிக்கோவை சமர்ப்பிக்க வேண்டும்? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ இந்த வரி அறவீடுகின்ற சிம்பிளிஃபையிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போ மேலத்தைய நாடுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களே என்ன கோவைகளை வைத்திருப்பதோ அல்லது நாங்களே கொடுத்த விடயங்களை ஒரு ஃபைலாக்கி வரும்போது காட்டுறதை விட அவர்களோட சிஸ்டத்தில் நாங்கள் போய் அந்த வரி அறவுற நம்பரை கொடுத்தாலே சிஸ்டத்துக்குள்ளேயே எல்லாமே டெவலப் ஆகிடும். அப்போ எங்களுக்கு இந்த வரி இப்போ எங்களோட பொதுமக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ஒன்றும் இல்லை. இப்போ அதுவும் அந்த கமெண்ட்டில் எனக்கு வந்துட்டுது, அதை நான் சொல்கிறேன். இப்போ சரி, என்ன குற்றச்சாட்டுன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் பாதுகாக்கிறது உண்மையிலே கஷ்டம். இப்போ என்னையும் உங்களையும் எடுத்துக்கொண்டாலே ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு சராசரியாக இலங்கையில் 70% நடுத்தர குடும்பம் நகரங்கள் இருப்பவர்கள் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எப்படியும் இந்த வாடகை வீட்டிலேருந்து மாறணும். இதெல்லாம் பெரிய ஒரு நாங்களாம் அனுபவிச்சிருக்கிறோம். அப்போ இந்த சுமையைத்தான் எங்களோட மக்கள் சொல்கிறார்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கள்கிட்டயே தந்து காட்டுறது கஷ்டம். இதுதான் அந்த விஷயம். இதுக்கு கொஞ்சம் அரசு கட்டாயமாக இந்த டிஜிட்டல் மயமாக்கல் மூலமாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுன்னு கொடுத்தா தான் நம்பகத்தன்மையோடு மக்கள் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இலங்கை அரச அதிகாரிகள் அரச இயந்திரத்தினுடைய கடந்த கால அனுபவங்கள். சரி, இப்போ லஞ்ச ஊழல் திணைக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது மக்கள் உண்மையாகவே கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. உங்களுடைய முதலாவது கேள்விக்கு பதில் என்னவென்றால், இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ இந்த ரெவன்யூ சிஸ்டமில் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் உங்களுடைய அந்த வித்ஹோல்டிங் டேக்ஸை கழித்தது பின்னாடி அவர்கள் ஒரு ஷெட்யூல் சப்மிட் பண்ணணும். ஆகவே அந்த ஷெட்யூல் சப்மிட் பண்ணுற நேரம் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம், உங்களுடைய டின் நம்பர், அந்த விடயங்கள் எல்லாம் அந்த ஷெட்யூலில் இருக்குது. ஆகவே இந்த ரெவன்யூ சிஸ்டமில் என்ன நடக்கும்னா, சிஸ்டம் ஜெனரேட் பண்ணி அந்தந்த நபர்களுக்கு அந்த வட்டி வருமானத்தை அவர்கள் கொடுத்து அதற்கான வித்ஹோல்டிங் டேக்ஸையும் அதற்கு போட்டுருவார்கள். இதில் என்ன பிரச்சனை வர்றதுன்னா, இந்த நிதி நிறுவனங்கள் ஒழுங்காக அந்த ஷெட்யூல்ஸை சமர்ப்பிக்கிறது இல்லை. அதனால தான் இந்த பல பிரச்சனைகள் வருதில்லை, சரியான அந்த கால அட்டவணைக்கு. ஆகவே இது நிதி நிறுவனங்களும் இதை ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செய்ய வேண்டும். ஆகவே அவர்கள் அதை
சாதாரணமாக எந்த கணக்கும் இல்லாமல் செய்கிற நேரம் தான் இந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸை கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது, தேவை ரெண்டையும் இருக்குது. ஒப்பிட்ட அளவில் பார்க்கறதுக்கு. பார்க்கணும். ஆகவே அந்த சிஸ்டம் சரியாக, அந்த இயந்திரம் சரியாக மெக்கானிசம் எங்க தொடங்கினதுன்னா எங்களுக்கு இந்த ஹார்ட் காப்பி எல்லாம் தேவையில்லை. இந்த என்ன நிதி அமைச்சனுடைய ஒரு குழு விவாதத்தில் இந்த நிறுவனங்களுடைய ஒழுக்கம் நிறுவன கணக்கிட்டு வெளிப்பாட்டு ஒழுக்கம் சார்ந்த ஒரு மசோதான்ற பற்றி மீள்பார்வை செய்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. ஆகவே அது இந்த சட்டத்தோட சேர்மானம் அடைகிறதா? இது வந்துட்டு அது கேள்விப்பட்டு நீண்ட காலமாக அதை பேச பொருள். அது வேற ஒரு ஆனா உள்நாட்டு இறைவனி சட்டத்தில் அதாவது கடந்த வாரம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சட்டத்திலேயே நிதி நிறுவனங்களுக்கு பெனல்டிஸ் இருக்கு. இந்த ஷெட்யூல்ஸ் ஒழுங்காக சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் அதற்கு பெனல்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இவை எல்லாத்தையும் ஏன் அரசாங்கம் செய்தண்டா காமன் மேன், சாதாரண மக்களுடைய பாதிப்படையக்கூடாது. அரசாங்கம் அந்த விஷயத்துல மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஆகவே இந்த பெனல்டிஸ், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம், நான் என்னுடைய டின் நம்பரை ரமிஸில் என்டர் பண்ணினோன்னு என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய ஊழியர் வருமானம் என்ன, என்னுடைய வட்டி வருமானம் என்ன, அதை பார்க்குறதுக்கு இந்த நிதி நிறுவனங்களோ மற்ற நிறுவனங்களோ அந்த விடயங்களை சரியாக கொடுக்க வேணும். நான் ஆழமான விஷயம் பேசியிருக்கிறேன். இன்னொன்று, இந்த ஏற்றுமதி வர்த்தகங்கள் இருப்பவர்களுக்கு வரி சலுகைகள் இருக்கிறது. ஏனெண்டா அந்நிய செலாவணியை நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்குறாரு. ஆகவே இப்போது நாங்கள் பார்த்தோம்னா இந்த வடக்கு கிழக்கு, இப்போ எங்கட நிகழ்ச்சியை பார்க்குற பெரும்பான்மையான மக்கள் சிறிய நடுத்தர இந்த வியாபாரங்களில் தான் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களினுடைய கூடுதலான உறவுகள் வெளிநாடுகள் இருக்கிறதுனால இன்றைக்கு சின்ன சின்ன குடிசை உற்பத்தி வியாபாரம் கூட, அல்லது நாங்கள் சிறிய நடுத்தர வியாபாரம் கூட நேரடியாக ஏற்றுமதியை நோக்கியே இருக்குது. அரிசிமா இன்றைக்கு நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரிசிமாவிலிருந்து மற்றது நல்லெண்ணெய் கூட ஏற்றுமதி செய்கிறது, மற்றது முருங்கையில், இப்படி மீன் வகைகள் இவை எல்லாம் இப்போ ஏற்றுமதி நடந்துக்கிறது. அப்போ இது நல்ல ஒரு தருணமாக இருக்கும். அது சார்ந்த வரி சார்ந்த விடயங்கள் எங்கள் மக்கள் புரிஞ்சுக்கொள்ள. பொருட்கள் ஏற்றுமதிக்கு வரி வீதம் 30% தான். ஆனால் சேவை ஏற்றுமதியாளர்களுக்கு, இப்போ நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஒரு பிபிஓ வச்சுருக்கிறீங்கன்னா அப்படியான சேவை ஏற்றுமதியாளர்களுக்கு 15% வரி தான். அவர் குறைந்த வரி. அதற்கு காரணம் என்னவென்றால், சேவை ஏற்றுமதியாளர்கள் நாங்கள் எங்களை ஒரு சேவை வழங்கும் நாடாக அறிமுகப்படுத்துறதுக்கு தான் அரசாங்கம் முயற்சி செய்யுது. முக்கியமாக உள்நாட்டு உற்பத்தியிலேயே, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே சேவையின் பங்களிப்பு 70% மேலே இருக்கிற. அப்போ சேவை நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுல தான் அரசாங்கம் குறியாக இருக்குது. ஆகவே இந்த பிபிஓ அவர்களுக்கு 15% வரிதான். ஆகவே நான் வடக்கு கிழக்கில் பார்த்தாலும் பல பிபிஓ நிறுவனங்கள் சிறிய அளவில் இயங்கிக் கொண்டுதான் வருகிறது. ஆகவே ஒன்று எங்களுடைய நாட்டில் லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது. ஆகவே எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற லேபர்ஸ் அதிகம். ஆகவே இந்த பிபிஓ மாதிரி செக்டர்ஸுக்கு போகிற நேரம் அவர்களுக்கு எக்ஸ்போஷரும் இருக்குது, அதே மாதிரி அவர்களுக்கு வரிச்சலுகைகளும் இருக்குது. கடந்த வருடம், அதாவது 2025 ஏப்ரலுக்கு முன்னைய காலத்தில் இதற்கு வரி இருக்கவில்லை. ஆகவே ஏப்ரல் 1, 2025க்கு பிறகு தான் 15% வரி வசூலிக்கப்படுகிறது. இப்போது இதோட ஒரு தொடர்பு தான் இந்த முறை வரவு செலவு திட்டமும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் சேவைக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு அரசின் சலுகை, முக்கியமாக இந்த ஏஐ மற்றும் ஐடி தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பல சலுகை, மின் கட்டணத்தில் கூட சலுகை வழங்குவதற்கான அமைப்பு முறைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. அப்போ எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டதாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது நீண்ட காலத்துக்கு பிறகு. அதாவது இந்த கொள்கைகள் எல்லாமே ஒன்றாக வர்ற நேரம் நாட்டின் முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வரி அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது, இல்லையென்று இல்லை. ஆனால் இவை ஒன்றோடு தொடர்பு படுற நேரம் முன்னேற்றம் காண்றதாக தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். அதாவது இதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. நாங்கள் இதை செய்ய மாட்டோம், நாங்கள் இதற்கு ஒத்துழைக்க மாட்டோம், நாங்கள் எப்போதுமே அப்படி கூறக்கூடாது. நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்காக ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். முயற்சி, அதான் தொழில் முனைவோர்
என்டர்பிரனர்ஸ் கூடுதலாக முகம் கொடுக்குற சவால் வந்து ஒரு வியாபார பதிவை அமுல்படுத்துறதுல இருக்கக்கூடிய நேர விரயமும் தடங்களும். இலங்கை போன்ற நாட்டில் அது பெரிய அது நீங்கள் வரி சார்ந்து பணியாற்றுறது உங்களுக்கு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு இது பற்றி. இப்போ இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணாதது இன்னும் ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குது. மற்றது மாவட்ட ரீதியாக பல பிரிவுகள் இருக்கின்றன, பகுதி ரீதியான பிரிவு ஒரு இடத்துல இல்லை. அப்போ இது இப்போ இதிலேயே அலக்களிக்கப்பட்டவர்கள் இந்த வரியை அடுத்தது காண்பிக்க போவோம், நாங்கள் எங்களோட பிஸ்னஸுக்கு கொண்டு வரணும்னு இன்னும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன வகையான தொழில் முனைவோருக்கு? அதாவது முடிந்தளவு அரசாங்கம் கூற ஒரு விஷயம் வந்து நீங்கள் முதல்ல சொன்னது போல் இந்த அலைக்கழிப்புகள் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து லஞ்ச ஊழல்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் காரணம். ஆனால் இப்போது அது மிகவும் வலுவாக குறைவடைந்து கொண்டு வருகிறது. முற்றும் நீக்கப்படவில்லை, நீங்கியுள்ளது என்று சொல்ல மாட்டேன், ஆனால் குறைவடைந்து கொண்டு வருகிறது. இப்போது நாங்கள் சில மாகாண சபைகளுக்கு போனாலோ இல்லாட்டி முனிசிபல் கவுன்சில்ஸுக்கு போனாலோ அவர்கள் வந்து உதவி செய்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுமா, என்ன செய்யலாம், உதவி செய்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு நிறுவனத்தை ஒரு கம்பெனியை திறக்கணுமாக இருந்தால் அதற்கான விடயங்கள் வந்து இப்போ அதுவும் ஆன்லைன்லேயே செய்யலாம். ஆகவே அதன் மூலமாக நீங்கள் பயன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு சில வேளைகளில் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் உதவி தேவையில்லையா, நீங்கள் கம்பெனி ரெஜிஸ்டாருக்கு போனீங்கன்னா அங்கே அவர்கள் உதவி செய்வார்கள். ஆகவே ஈவன் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் கூட உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அங்கே போய் பேசுகிறதுக்கு பல அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் உதவி செய்வார்கள். ஆகவே அந்த உதவிகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான விடயமே ஒழிய நாங்கள் உதவிகளை தேடாமல் இருக்கிறதால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அவரிடம் போயிட்டு பேசுகிறேன். சில வேளை கடந்த காலங்களில் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து ஒரு டேக்ஸ் பேயர் உள்நாட்டு இறைவனி திணைக்களத்துக்கு ஒரு உதவிக்காக சென்றாராக அவருக்கு நல்ல கவனிப்பு வழங்கப்படுகிறது. அதாவது அதிகாரிகள் மிகவும் உதவி செய்கிறார்கள். ஈவன் ஒரு வரிக்கோவையை சமர்ப்பிக்கிறதுக்கு கூட அங்கே பல மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கேயே அவர்கள் சமர்ப்பிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து கொழும்புக்கு வர வேண்டும்னு இல்லை, அந்தந்த மாகாணங்கள்லேயே உள்நாட்டு இறைவனி திணைக்களங்கள் இருக்கின்றன, அங்கேயே நீங்கள் போய் செய்யலாம். நீங்கள் கட்டாயம் கொழும்புக்குத்தான் வர வேண்டும் என்று இல்லை. ஆகவே இவையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான விடயம். முக்கியமான கேள்வி இந்த வரி பதிவு இலக்கம் இதை சரியாக கையாளுற வர்த்தகர்களுக்கு வங்கி மூலமான உதவிகள் சாதாரணமான வரி பதிவுகள் அற்ற ஒரு வணிகரை விட கூடுதலாக இருக்குது என்றதுக்கான சில சான்றுகள் உங்களிடம் வந்து எதிர்பார்க்குறேன். அதாவது ஒரு டேக்ஸ் பேயருக்கு இருக்கிற மரியாதை அல்லது பேங்க்கில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அல்லது வேறு விடயங்கள் டேக்ஸை சரியாக பே பண்ணாத அந்த ரெக்கார்ட்ஸ் இல்லாத ஆளுக்கு இல்லைன்றதுக்கு பல காரணங்கள் இப்போ இருக்குது. ஏனென்றால் இப்போ டேக்ஸ் பேயர் டேக்ஸ் வரி செலுத்துபவராக இருந்தார், அவர் வந்து அவருடைய வரி கோவைகள் வந்து ஒழுங்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தார். அந்த டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் உண்டு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் கொடுக்கப்படும். ஆகவே அப்படி கொடுக்கப்பட்ட நேரம் அந்த டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கூறப்பட்டிருக்கும் இவர் வந்து இந்த ஆண்டு வரைக்கும் ஒழுங்காக வரிக்கோவைகளை சமர்ப்பித்துள்ளார். அவ்வாறு அப்படி ஒரு நிலையில் வர நேரம் வங்கிகளில் உங்களுக்கு லோன்ஸ் எடுக்கிறதுக்கு, வங்கிகளில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி கேட்டிருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சில வேளைகளில் உங்களுடைய வரிக்கோவைகள் நீங்கள் சரியாக சமர்ப்பிக்கப்படவில்லை, உங்களுக்கு ஒரு டின் நம்பர் இல்லைன்னா உங்களுக்காக சில வேளை உங்களுடைய வட்டிகளில் கூட மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதாவது ரிஸ்க் கூட தானே வங்கி வந்து எப்படியுமே ஒரு ரிஸ்க் மெக்கானிசமில் தான் தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டு. ஆகவே ஒரு வரி செலுத்துறார் என்ற நேரம் அவர் பற்றிய தகவல்கள் வந்து உள்நாட்டு இறைவனை திணைக்களத்தில் இருக்கு. ஆகவே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வங்கி வந்து கோர்ட்டுக்கு போனாலோ நீதிமன்றத்துக்கு போனாலோ நீதிமன்றத்தினிலிருந்து அந்த விடயங்களை அதிகாரிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான சட்டங்கள் இருக்கின்றன. ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த ரிஸ்க் குறைவாக இருக்கும்.
ஆகவே சில வேளை உங்களுக்கு அந்த வட்டிகளில் சலுகை அந்த மாதிரியான விடயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்து இந்த நிறைவா நிகழ்ச்சியின் பதிவுக்கு செல்ல போகிறோம். கன்சல்டன்சி என்கின்ற ஒரு சொற்பதம் இருக்குது வியாபாரத்தில். என்னத்துக்கு வாரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது நாங்கள் ஒரு என்ன ஒரு தொழில்துறை சார்ந்து ஒரு 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 பிரபலியமான தொழில்துறை சார்ந்த அறிவுள்ளவராக இருந்தால் அவர் அந்த தொழில்துறைக்கு தனது அறிவுரையை சொல்கிறது. இதை நான் சொல்லுவோம் கன்சல்டன்சி. இவர்களுக்கான கொடுப்பனவு என்பது எப்போதுமே ஒரு ஒரு வரிகள் அல்லது இபிஎஃப் இடிஎஃப் இதுக்கு உள்ளடங்கப்படாத ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் இப்போது அதற்கும் என்ன டிஐஎன் போட சொல்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமானதா? அப்படி என்றால் ஒரு நல்ல அறிவு சார்ந்த சில இன்புட்ஸ் பல நிறுவனங்களுக்கு கிடைக்காம அல்லது சமூகத்துக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே இந்த வரி. இது நாங்கள் ஒரு பிக் பிக்சர், ஒரு பெரிய தொலைநோக்கோடு பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வரி கட்டமைப்பை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு வரோம். எல்லோரும் டின் நம்பர் எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஐடென்டி கார்டு நம்பர் எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் டின் நம்பர். ஆகவே நீங்கள் கன்சல்டன்சி செய்கிற நேரம் உங்களுக்கு ஒரு வருமானம் வருகிறது, அதற்கான வரியை நீங்கள் செலுத்த வேண்டும் தானே. அப்படி நீங்கள் வருமானம் செலுத்துகின்ற ஒருவராக இருக்கும்போது தான் ஒரு நிறுவனம் இப்போது இனி ஒருவரை நாட வேண்டிய கட்டாயமும் இப்போது இல்லை. இப்போது அப்படியான சட்டம் ஒன்றும் முன்வர அதாவது இந்த 5% நாங்கள் முதலே பேசலாம். ஆகவே தனிநபர்கள், அதாவது ஒரு நிறுவனம் ஒரு தனிநபரோட ஒரு கன்சல்டன்சி அக்ரிமெண்ட் ஒன்று வருதுன்னா அவர்கள் அந்த கன்சல்டன்சி பேமெண்ட்டில் 5%, அதாவது 1,00,000 ரூபாய்க்கு கூடுதலாக ஒரு பேமெண்ட் போவதாக இருந்தால் அதற்கு 5% வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிக்கப்பட வேண்டும். இது ஒரு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சட்டம் இருக்கிறது. இப்போது அந்த கன்சல்டன்சின்ற அந்த வேர்டை இன்னும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, விரிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ உங்களுக்கும் வரலாம். நான் ஒரு தொழில் ஒரு ஊழியர், ஆகவே எனக்கு அப்பிட் போகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சிகை அலங்காரம் செய்பவர் இல்லாவிட இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் அது நாங்கள் சொல்லுவோம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆகவே அவர்களுக்கு ஒரு பேமெண்ட் போகிற நேரமும் ஒரு நிறுவனத்திலேருந்து போகிற நேரமும் அதற்கும் 5% வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிக்கப்படும். நன்றி ரதினி தோமஸ் அவர்களே, அழகாக சொன்னீர்கள். நீங்கள் மிகவும் ஆழ்ந்த கரநிலை ஒருவர் எனக்கு தெரியும் இந்த துறையில். ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி மிக எளிமையாக தான் இருந்தது. ஏனென்றால் என்னுடைய ஒரு பெரும் நோக்கம் அட்வொகேட்டான நோக்கம்தான். என்ற பார்க்குறவர்களுக்கு அது எளிமையாக செல்லணும். இந்த ஆலோசனை பதவிகளில் தொழில் ஆலோசனை செய்பவர்களாக இருப்பவர்களுக்கும் தற்போது இங்கே நாங்கள் சொன்னது போன்று வரி கொடுப்பனவு அத்தியாவசியமாக்கப்படுகிறது. ஏன் அதை பக்குவமாக சொன்னேன் என்றால் உங்கள் எல்லோருக்கும் அப்படியானவர்கள் கொஞ்சம் என்னை விட மூத்தவராக இருப்பீர்கள். அதனால் கொஞ்சம் மரியாதையுடன் நாங்கள் அதை சொன்னோம். எனவே நன்றி, உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இந்த வரி சார்ந்த ஒரு விடய ஞானத்தை எங்களுக்கு தந்தமைக்கு. இதை விட இன்னும் பல உள்ளடக்கங்கள் இருக்கின்றன, ஆழ்ந்த சிறு சிறு உள்ளடக்கங்கள். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் மெதுவாக இது சார்ந்து நாங்கள் தனித்து பேச தயாராகிறோம். நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.